இதுக்கு தாங்க பொண்டாட்டி பேச்சை கேட்கணும்னு சொல்கிறது. என்ன நடந்ததுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே பொண்டாட்டி பேச்சை கேட்காதவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சண்டே மினி விலாக் தான். காலையில் எழுந்ததே 11 மணிக்கு. காலையில் 7 மணிலேருந்தே எழுப்பிட்டு தான் இருக்கேன். சார் எழுந்திரிக்கலை. 11 மணிக்கு எழுந்து இதுக்கு மேலே சமைச்சு எங்கே சாப்பிட்டுட்டு கிளம்புறது, வெளியவே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. கிளம்பி லஞ்சையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நான் 11 மணிக்கு எழுந்திருக்கிறப்பயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கால் பண்ணி ஒரு டைம் கேட்டுக்கோ, இவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஒரு 1.5 hours ட்ராவலுக்கு அப்புறமா மேப் பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். பார்க்குறப்போ இருந்துக்கிட்டு அப்போ தான் அவருக்கு தோணிருக்கும் போல், சரி கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டால் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி, திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். அப்புறம் நைட் வியர் இல்லையா, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு, என்ன ஒன்று நல்லதுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நல்லா பைக்கில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போனோம். அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, போன வேலை தான் உருப்படியாக நடக்கலையே. இதுக்காக இன்னொரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தோணுன்னு சொல்லுங்கள். என்ன தான் வெளியே சூப்பராக சாப்பிட்டாலும் வீட்டுக்கு வந்த உடனே நல்லா திருப்தியாக ஒரு ரச சாதமாவது வச்சு சாப்பிட்ணும். அதே மாதிரி இன்றைக்கி நான் ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக தான் ட்ரெஸ் போட்டுட்டு போயிருந்தேன். இருந்தாலும் வீட்டுக்கு வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக நைட் வியர்ஸ் போட்டு ஒரு கொண்டையை போட்டு உட்காந்து சாப்பிட்டா திருப்தியாக ஃபீல் ஆகும். அது என்னமோ எனக்கு அப்படி தான் தோணுது. இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு? த ஆன்சர் இஸ் இந்தியா. 1.46 பில்லியன் பீப்புள். இதுக்கு முன்னாடி வந்து சைனா தான் 1.416 பில்லியன் பீப்புளாக இருந்தது. இப்போது இந்தியா வந்து சைனாவை பீட் பண்ணியிருக்கு. பாய்.